வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையின் பயணத்தில் கடந்து போய் கொண்டிருக்கும் போது நெருக்கடிகளும் ப்ராப்ளங்களும் பிரச்சனைகளும் பல இடங்கள்லேருந்து கடந்து வரலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், நீதிமான எந்த சக்தியிலும் அசைக்கவே முடியாது. அப்படினால் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அதில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை போராட்டம் என்று நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் நான் சொல்ற மாதிரி உங்களை எந்த சக்தியும் அசைக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த நெருக்கடிகள் சோன் பிரச்சனை என்று தோண்டு போதாங்க. யாரும் உங்கள் மேலே கை வைக்கவே முடியாது. சர்வ அதிகாரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆளாக தேவன் இந்த உலகத்தில் ரட்சிப்பின் மூலமாக உங்களை வைத்திருக்கார் தெரியுமா? அல்ல, வாழ்க்கையில உங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். எந்த அறிவு என்றால், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களும் ஆசாரியலுமாக நிற்க வைத்து அழகு பார்க்கிற சேனைகள் கர்த்தர். அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் சிம்பிள் மேன் அல்ல, த கிரேட் மேன். அதில் இந்த உலகத்தில் உங்களை உயரகமாக வச்சிருக்கிற உயரகமான மதிப்புடையவர்களாக உங்களை எண்ணுங்க. உங்களை குவாலிட்டியாங்க. நீங்களே உங்களை சீப்பாக எண்ணும் போது, நீங்களே அழுது புலம்பிக்கிட்டு நீங்களே தரகுறைவாக எண்ணும் போது உங்களை எதிராளி எண்ணுவது என்னங்க உண்டு? உங்கள் எதிராளிகள் உங்களை குறித்து அவதூறாக அவங்க எண்ணலாம். ஆனால் உங்களை குறித்து நீங்கள் பெருமையாக எண்ணுங்கள். ஏன்னா கடவுள் உங்களை பெருமையாகத்தான் படைச்சிருக்கிறார். அந்த பெருமையாகப்பட்டது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், கான்ட்ராக்டுகள், பிஸ்னஸுகள், அடுத்து நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், அடுத்து உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய சபைகள் எல்லாம் வேற லெவலில் நிற்க வச்சு கர்த்தர் அழகு பார்ப்பார். அப்படி வேற லெவல் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.